ஹலோ மச்சான் யாரு? மச்சான் முரளி பேசுறேன்டா. டேய் முரளி சொல்றா. ஏன்டா அழுவுற? மச்சான் என்னடா ஆச்சு? ரோஷன் என்னடா ரோஷனுக்கு? ரோஷன் சூசைட் பண்ணிக்கிறான்டா. டேய் என்னடா சொல்ற? செத்துட்டானா? செத்துட்டான்டா. என்னடா ஆச்சு? மாமா மாமா ரோஷன் செத்துட்டான்டா. என்ன தெரியலடா, என்ன ஆச்சு தெரியலடா. இங்க ரூம்ல வந்து பார்த்தா செத்து கிடக்குறான்டா. ரூம்ல தான்டா இருக்கா. ஆமாமா அடியாயமா இப்படி நம்மள ரோஷன் என்னடா எப்படி கிடக்குறோம்? அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டீங்களா? இல்லடா, நான் பண்றதுனே தெரியலடா. அறிவே கிடையாதுடா. ஒரு விளையாட்டுடா. நாளைக்கு கல்யாணம் வச்சுக்கிட்டு அறிவில்லாம பண்ணிட்டு இருக்கீங்க. சும்மா பைத்தியக்காரன் யாரா இந்த ஐடியா கொடுத்தது? ஹாய் மச்சான். உங்களுக்கெல்லாம் இன்னும் இந்த விளையாட்டு பத்தி போலியா? எப்பா டேய் மன்னிச்சிடுறா, ஏதோ ஜாலியா இருக்கலாமேன்னு கூப்பிட்டா. நான் இல்ல. டேய் ஓவரா பண்ணாதடா, ஒரு நாள் தானே. டேய் 2 hours தான்டா இருப்பேன், நான் போகணும். டேய் இது ஓம் பேட்ச்ல பாட்டிடா. ஒரு 3 மணி நேரம் இருந்தா என்ன போனக்கு? புரிஞ்சுக்கோடா. நலுங்கு வச்சாச்சுடா. ஹாப்பி நலுங்குடா. மூடுறா. சிக்கன் வாங்கியிருக்கு, செம்மையா சமைக்கலாம். ஆமா, சாப்பிட்டு இங்கே படுத்து தூங்கிடலாம். டேய் என்னடா பாத்துட்டு இருக்க? ஊத்துறா. ஊத்துடா. டேய் இல்லடா, எனக்கு ஆல்ரெடி போதையான மாதிரி தான்டா இருக்கு. என்னது? பார்த்ததுக்கே போதே உனக்கு. டேய் இதை பார்த்ததுக்கு இல்லடா, வெளியில லிஃப்ட்ல ஒரு ஃபாரின் ஃபிகரை பார்த்தோம்ல, அதை பார்த்தல இருந்து. டேய் அது ஃபாரின்லாம் கிடையாது, பல்லாவரம். அவங்க ரொம்ப மரியாதையானவங்க, ஜேர்னலிஸ்ட், நிறைய அவார்ட்லாம் வாங்கியிருக்காங்க. அந்த பொண்ணு பேர் ரொம்ப முக்கியம்டா அது. பிருந்தா. பிருந்தா 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 முரளி. டேய் டேய் பெரிய இதய முரளி இவரு. இரா அந்த பொண்ணை பத்தி சொல்றா. டேய் அது பொண்ணு கிடையாதுடா, ஆன்ட்டிடா. டேய் எப்பா டேய் சரக்கறா டேய். டேய் 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 இரா இரா சும்மா எப்ப பார்த்தாலும் கை நீ தண்ணி மாதிரி குஸ்ட் மட்டை அடிவீங்களா? அதுக்காக நீ போற மக்கள கேட்டிருக்க முடியாதுடா. டேய் டேய் உற முடியாதா? உற. ஏய் வெறா முரளி. ஏய் டேய் ஏன்டா சண்டை போடுது? வெறா. என்னடா ஊத்தி தோல. இன்னும் குடிக்கவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள உங்க அலும்பு தாங்க முடியல. குடிச்சிட்டா அதுக்கு மேல பண்ணுவோம். மச்சான் தண்ணி எடு. சரி கிளாஸ் எடு, கிளாஸ் எடு, கிளாஸ் எடு. கிளாஸ்டா. இந்த 2 நாள் கார்த்திக் கல்யாணத்தை வச்சு சும்மா செலிப்ரேட் பண்றோம். பாத்து மாமா. டேய் எதுடா வச்சிட்ற? டேய் என்னடா? டேய் என்ன தெரியல மாமா. டேய் சரக்கு அதிகமா ஊத்தியா? ராவா ஊத்தி குடுறானே. ஏன் மாமா இப்படி பண்ற? இந்த சிப்ஸ். டா. டேய் புரா நானே ஊத்திறேன்டா. மச்சான் உண்மையிலே பிருந்தா கல்யாணம் ஆயிடுச்சாடா? ஏன்டா? டேய் ரோஷன், கார்ட்ஸ் எங்கடா இருக்கு? தேடுறா, கிடைக்கும். டேய் ஐஸ் கியூப்லாம் வைக்க மாட்டியாடா?
குடிக்கும் போது எதுக்கு ஐஸ்கிரீமு? ஐஸ்கிரீம் இல்லை, ஐஸ் கியூப். டேய் ரோஷன், அந்த சிக்கன் சொன்னியே, சொன்னது அவன் காலையில் விழுந்துச்சோ இல்லையா? இன்னும் ரவுண்டு போட்டதுக்கப்புறம் தான் சிக்கன்லாம். ரோஷன், ஏன் இந்த ரூம் லாக் பண்ணியிருக்க? வேற ரூம்ல பாரு. சொல்லுங்கள் சார், யார் வேணும்? டேவிட், உங்கள் கூட பேசணும். என்ன தெரியுமா உங்களுக்கு? என்ன உங்களுக்கு தெரியாதா? தெரியாது சார். உள்ளே போய் பேசலாமா? ஒரு 5 நிமிஷம். யாரு? தெரிஞ்சவருமா? ஓ அப்படியா, சரி சரி உள்ள வாங்க, உட்காருங்க, நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். 98 IPS பேட்ச். அப்புறம் நாக்பூர் தெரியும்ல, அங்கே ஒரு 5 வருஷம். எனக்கும் ரோல் மாடல் போலீஸ் மாதிரி சர்வீஸ் செய்யணும்னு ஆசை. ஆனால் இங்கே சூழல் அப்படி இல்லை. நேர்மையானவனுக்கு இன்னொரு பேர் இளிச்சவாயன். நான் இளிச்சவாயனா இருக்க விருப்பம் இல்லாமல் போச்சு. இந்த சொசைட்டிக்கு தகுந்த மாதிரி மாற வேண்டிய நிர்பந்தம். எல்லாத்துலேயும் இளைஞர்கள் தான் முன்னோடி. அவங்களுக்கு புதுசாக ட்ரை பண்ணுறதுல ஒரு ஆர்வம். அப்படித்தான் போதையும். மனுஷனாக பிறந்தா எல்லாத்துக்கும் போதை தேவைப்படுது இல்லையா? அதுக்கு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி எவிடன்ஸ் எடுத்து செம்ம ஒர்க்கு. ஆனால் நீ மாட்டிருக்கக்கூடாது. வெற்றி அடையலைன்னா பார்த்த அத்தனை ஒர்க்கும் வேஸ்ட்டு தான். உன்னோட சம்மந்தப்பட்ட அந்த பொண்ணு யாரு? நீயே கண்டுபிடிச்சிக்க, அதான் உன்னோட வேலை. டேவிட், எனக்கு காஃபி. ஆண்ட்ரூ. அம்மா வந்துட்டியா? வா உள்ள போலாமா? உனக்கு ரொம்ப பெரிய மனசு. அதனால தான் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ நீ இல்லாத போது ஸ்டெல்லாவை பார்த்துக்கிறது யாரு? பையன் என்ன படிக்கிறான்? நான் கேட்டது புரியலையா? இப்போ நீ இறந்துட்டேன்னு வச்சுக்கோ, ஸ்டெல்லாவையும் ஆண்ட்ரூவையும் யார் பார்த்துப்பா? அவங்கள பார்த்துக்க அவங்களுக்கே தெரியும். ஆமாம் 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 ஆமாம், எல்லாத்துக்கும் எல்லாரையும் எப்படி காப்பாற்றிக்கணும் தெரியும். ஆனால் அது உனக்கு தெரியலையே. அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. உயிரை காப்பாற்றிக்கிற மட்டும் முக்கியம் இல்லை, நம்ம கடைப்பிடிக்கிற உண்மையே நேர்மையையும் உயிரே போனாலும் காப்பாற்றுறதான் வேற இம்பார்ட்டன்ட். அப்போ உயிர் போயிடணும்னு முடிவு பண்ணிட்டேன். டேவிட், டேவிட், டேவிட். டேய், காசு எடுத்து வைங்கடா. இந்தா மச்சான் அமௌண்ட்டு. டேய் என்னோடது. ஏன்ட்ட இல்லடா, போடுங்க. ஊத்துறா. இவன்ட்ட எங்கே மச்சான் காசு இருந்திருக்கு, இருந்தாலும் வெளில எடுக்க மாட்டான். டே டே டேய், நிறுத்து. நீ சொல்லாத சரியா? டேய் ஆடுறா. ஆமாம், காயத்ரி அக்கா எங்களை கேட்டாங்களா? செம்மையாக திட்டினாங்க. நான் சொல்லிட்டேன் எல்லாரும் குடிச்சிட்டு இருக்கீங்கன்னு. அப்படியே சொல்லிட்டியா? ஆமாம். ஐயோ என் மானமே போச்சுடா. மாமா தயவு செய்து மானத்தை பற்றிலாம் நீ பேசாத, மானத்துக்கே அவமானம். 2 பேர் என்னடா பண்ணுறீங்க? எத்தனாவது ரவுண்டு? நீ என்ன இது வேறையா? என்றா அளவு தெரிஞ்சு குடிக்கிறவா மனுஷன், அளவு தெரியாம குடிக்கிறவா பெரிய மனுஷன். நம்மலாம் பெரிய மனுஷன். ஆமாம்மா, ஆமாம். மச்சான், இன்னைக்கு என்ன நடந்தது தெரியுமா?
ஜனனி வீட்டுக்கு போனேன்டா. சூப்பரா. அவ சித்தப்பா நான் அவளை தான் பார்க்க வந்தேன்னு நினைச்சு ஆ என்னை இழுத்துட்டு போயிட்டாரு. போயிட்டு சரின்னு நானும் போனேன். ஆ எனக்கு காஃபி கொடுக்க சொல்லிட்டு சித்தப்பாவும் வெளியே போயிட்டாரு. இன்னைக்கு தான் சரியான நேரம். ஏன் கல்யாணம் வேணான்னு சொன்னேன்னு கேட்டேன். மொக்கையா 3 காரணம் சொன்னான். 1, நீங்கள் எப்போ பார்த்தாலும் எனக்கு காலேஜில் ரேகிங் பண்ணிகிட்டே இருந்தீங்க. அது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா? அப்புறம் 2, சரண்யா அக்கா கல்யாணத்தில் கூட திவ்யா கிட்ட சொன்னீங்களாமே எனக்கு ட்ரெஸ்ஸிங் சென்ஸே இல்லைன்னு. உனக்கு காமன் சென்ஸே இல்லைன்னு சொல்கிறேன், இதில் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பற்றி பேசுகிறான். இது கூட பரவாயில்ல. ஏதோ சின்ன வயசில் தான் நான் குண்டா இருந்தேன். இப்போ கூட எப்போ பார்த்தாலும் என்னை குந்தானி குந்தானின்னு கூப்பிட்டுட்டு இருக்கீங்க. அப்போ மட்டும் இல்லை, எனக்கு எவ்வளோ அசிங்கமாக இருக்குது தெரியுமா? அடிப்பாவி. அப்போ இதுக்கெல்லாம் காரணம் சொன்னா கல்யாணத்தை ஒத்துப்பியா? முடியாது. அப்ப நான் ஏன் பதில் சொல்லணும்? என்னது இது? காஃபி போட்டு கொடுப்பான்னு பார்த்தா அது போட்டு கிச்சன்லயே வச்சிட்டா. அப்புறம் என்னாச்சு? காஃபி நல்லா இருந்துச்சு. அடிக்காதடி, வலிக்குதுடி. ஃபோன் உடஞ்சிச்சு. வேற ஏதாவது ஃபோன் இருக்கா? இதான் நான் உன் மேலே வச்சிருக்க லவ். உனக்கு பிடிக்கலன்னா போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணு. பிடிச்சிருந்தா பட்டு புடவை கட்டிட்டு கல்யாணத்துக்கு ரெடியாரு. குடிச்சிட்டு நாங்கள் முக்க போகலாம்டா. நீ ஏன்டா முக்க போடுற? அப்படியா? கிரெடிட் கார்டு கேட்டு வருவல்ல, அப்போ சொல்கிறேன். சாரி மச்சான், நீ பேசு. மச்சான், இட்ஸ் டைம் ஃபார் குட் மியூசிக்டா.